ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ நம்ம NICLEO நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் கூகுளில் NICL நோட்டிஃபிகேஷன் 2025 போடுங்க, உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டே உங்களுக்கு காமிக்கும். இதை பார்த்தீங்கன்னா newideaassurance.co.in வருதா? ஓகே, இதில் இதே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு PDF டவுன்லோட் ஆகிடும் ஒரிஜினல் வெப்சைட்டில் இருந்தே. ஓகேவா? தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இதுக்கு முன்னாடி வந்தது வந்து NICL வந்திருக்கும், இது NIACL. ஓகேவா? மொத்தம் நம்மளுக்கு 550 வேகன்சி விட்டுருக்காங்க. இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸாக விட்டுருக்காங்க. இது மாதிரி நம்மளுக்கு பேங்க் விட்டாங்க, IBPS விட்டாங்க, SBI விட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு LICயும் விட்டுறாங்க. இப்போ நமக்கு இன்சூரன்ஸும் லைனப்பாக வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? நம்ம டோட்டல் வேகன்சியை பார்த்தீங்கன்னா 550. ஓகே, எஸ்சிக்கு வந்து 83, STக்கு வந்து 42, OBCக்கு வந்து 148, EWS வந்து 55, அன்ரிசர்வ் வந்து 222, அதாவது 222 வேகன்சி விட்டுருக்காங்க. ஓகே, நல்ல வேகன்சி தான். ஓகே, எப்போ ஆரம்பிக்கிறாங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்? 7th August to 13th August. ஓகேவா? இனிமேல் நமக்கு நிறையவே டைம் இருக்குது. அதேமாதிரி ஃபிலிம்ஸ் எக்ஸாமும் உங்களுக்கு டேட்டுமே விட்டாங்க. ஃபஸ்ட் டென்டிவ் டேட்டும் விடுவாங்க, இப்போ நமக்கு அஃபிஷியல் டேட்டே விட்டாங்க 14th September. அதேமாதிரி மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29th October. ஓகேவா? நல்லது. அதுமாதிரி உங்களுக்கு ஏஜ் எலெக்ஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் அது மாதிரி பேசிக் பே பார்க்கலாம். பேசிக் பே உங்களுக்கு 50,000. ஓகேவா? 50,925. உங்களுக்கு எப்படியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 90,000 கிட்டே உங்களுக்கு வந்துடும் மந்த்லி. அதேமாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து ஜென்ரலிஸ்ட் தான் போட போகிறோம். இதில் நிறைய வந்து கேட்டகரி இருக்குது. நல்லா பாருங்கள், நமக்கு ஜென்ரலிஸ்ட்டுக்கு 199 வேகன்சி. மற்றதெல்லாம் ரிஸ்க் இன்ஜினியர், ஆட்டோமேட்டிக் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டு, IT ஸ்பெஷலிஸ்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து IT டிகிரி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஐடியிலே அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 25 வேகன்சி விட்டுருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 50 வேகன்சி விட்டுருக்காங்க, நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி ஜென்ரலிஸ்ட் தான் அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா வேரியஸ் ஃபீல்டு நம்ம படிச்சுட்டு மோஸ்ட்லி நம்ம ஆர்ட்ஸு இல்லை இன்ஜினியரிங்கு நம்ம இதுதான் மோஸ்ட்லி மெஜாரிட்டியாக படிச்சிருப்போம். 193 வேகன்சி நமக்கு விட்டுருக்காங்க. அதேமாதிரி அதுக்கான குவாலிஃபிகேஷனும் சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து காலேஜில் மினிமம் 60 டிகிரி எடுத்துருக்கணும். அதாவது இது வந்து OBC அண்ட் அன்ரிசர்வ். ஓகேவா? இது SC STனா தான் நீங்கள் வந்து 55% எடுத்தாலே போதும். UGA ஓகே தான், இது PGலாம் கிடையாது, ஜஸ்ட் UG குவாலிஃபிகேஷனே உங்களுக்கு போதும். எனி டிகிரி நீங்கள் 60% எடுத்துருக்கணும். இது வந்து OBC அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓகேவா? அடுத்து ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்களுக்குலாம் வந்து தனித்தனி கேட்டகரி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் அவங்க 60-55 டிகிரி தான். ஆனால் கிராஜுவேஷன் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் ஜென்ரல் வந்து நீங்கள் ஆர்ட்ஸும் போட்டி போடலாம், இன்ஜினியரிங்கும் போட்டி போடலாம், நீங்கள் லா முடிச்சிருந்தாலும் ஓகே தான், எனிதிங். ஆனால் நீங்கள் இது ரிஸ்க் இன்ஜினியர் குறிப்பிட்ட ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவங்க கேட்குற கிராஜுவேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேவா? அதேமாதிரி லீகல் ஸ்பெஷலிஸ்ட்னால் உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் வச்சுருக்கணும். கிராஜுவேட்டில் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டுமே தான். அதேமாதிரி அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் சார்ட்டர் அக்கௌண்ட் ICAI முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, IT ஸ்பெஷலிஸ்ட்னால் நீங்கள் வந்து BE இல்லை BTech, ME, MTech இது முடிச்சுருந்துருக்கணும். ஓகே, எஸ், இதில் தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். அதேமாதிரி ஏஜ் ரிலேஷன் பார்க்கலாமா? மினிமம் உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆகியிருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே இப்படி தான் 30 இயர்ஸாவது மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. நீங்கள் IBPSஓ இல்லை SBIயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் 27, 28 அந்த லெவல் தான் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி எக்ஸாமில் மட்டும்தான் உங்களுக்கு 30 இயர் வரைக்கும் இருக்கும். ஒரு உங்களுக்கு ஏஜ் ரிலேஷன் வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 இயர்ஸு, OBCக்கு வந்து 3 இயர்ஸு, PWDக்கு வந்து 10 இயர்ஸு. ஸோ ஓகேவா? ஏஜ் ரொம்ப பாராதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது பண்ணுறது நல்லது. இன்சூரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து கைட்லைன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது முதல்ல நம்ம எக்ஸாம் பார்ப்போம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்ப்போம். எப்பயும் போல தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் 30 மார்க்கு 30 கொஸ்டின், ரீசனிங் 35 கொஸ்டின் 30 மார்க்கு 30, குவான்ஸ் வந்து 35 கொஸ்டின் 30 மார்க். ஓகேவா? நம்ம எப்பயும் போல் 1 மணி நேரம் தான் எக்ஸாம். இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம வந்து IBPSஓ SBIயோ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எப்படி படிப்போமோ, என்ன ப்ரிலிம்ஸ் ஸ்கெல்டனோ அதே தான், ப்ளூ பிரிண்ட்டோ அதே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நோ சிலபஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஆக்சுவலி இதுலேயும் நெகட்டிவ் மார்க் நமக்கு இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் பார்க்கலாமா? மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் மாறும். ஜென்ரலிஸ்ட்டுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு, ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து மார்க் மாறும். சப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு மாறும். நல்லா பார்த்துக்கோங்க. ஜென்ரலிஸ்ட் வந்து ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ் அதே தான். நம்ம வந்து SBI IBPS என்ன படிப்போமோ அதே தான் நமக்கு இருக்குது.
ஆனால் மார்க் வந்து நமக்கு வந்து நார்மல் மார்க்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 60 மார்க் கிடைக்கும், இல்லை 65 மார்க் கிடைக்கும் ஐபிபிஎஸ்லோ எஸ்பிஐலோ. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு 50 கொஸ்டின் 50 மார்க்கு, இங்கிலீஷ் 50 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் 50 மார்க்கு, குவான்ஸுமே சரி சேம் 50 கொஸ்டின் 50 மார்க்கு. உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின் 200 மார்க். ஓகேவா? உடனே ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் இதுக்கு வரீங்கன்னா உங்களுக்கும் ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய ஸ்டீம் சப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஐடியாக இருக்கீங்க, இல்லை வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமொபைலில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் வைப்பாங்க. 40 கொஸ்டின் 40 மார்க். ஓகேவா? ஓகே. அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்குது நமக்கு. 30 மினிட்ஸ் வைப்பாங்க, 30 நிமிஷத்துக்கு வைப்பாங்க, 30 மார்க் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்குது நமக்கு. ஆஸ் யூஷுவல் மெயின்ஸ்னாலே டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இல்லாமல் இருக்காது. நீங்கள் அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இன்டர்வியூ இருக்குது, ஃபைனல் பேஸ். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு வந்து 100 ருபீஸு. அதர் கேட்டகரிஸ்க்கு ஜென்ரல் ஓபிசிக்கெலாம் 850. பரவாயில்ல, இவங்க தான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. இதே மற்ற ஜென்ரல் இன்சூரன்ஸாக இருந்தால் 1000 வச்சுருப்பாங்க. இது 850 ஓரளவுக்கு ஓகே தான். ஐபிபிஎஸ் அளவுக்கு தான் அவங்களும் வச்சுருக்காங்க. அப்போ நமக்கான ஃபேஸ் 1க்கான சென்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு அங்கே போகலாம். தமிழ்நாடு புதுச்சேரி பார்க்கலாமா? புதுச்சேரிக்கு புதுச்சேரியிலே போட்டிருக்காங்க. ஓகே, நல்லது. தமிழ்நாடுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கடலூர், தருமபுரி, ஈரோடு. ஓகே, நிறைய பிளேஸ் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒரே பிளேஸ் தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. எஸ், தமிழ்நாடுக்கு சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி கொடுக்கல. புதுச்சேரி மோஸ்ட்லி மெயின்ஸுக்கு எல்லாமே தமிழ்நாடு தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலே அலாட் பண்ணுறாங்க. நல்லது. அடுத்தது ஃபோட்டோ. எல்லோரும் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்கு, ஃபோட்டோவை முதல்ல போய் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸில், இந்த கேபியில் வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி சிக்னேச்சரும் சரி, ஒயிட் பேப்பர் பிளாக் இங்கில் சிக்னேச்சர் போட்டு வைங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதுதான் நேம் போட்டு உங்களுடைய பெயர் போட்டு ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ. இது ஃபுல்லாக உட்காந்து எழுதுங்க. ஒயிட் பேப்பரில் பிளாக் மை பெனில் உட்காந்து எழுதுங்க. ஓகேவா? சாரி, பிளாக் மை பெனில் உட்காந்து எழுதுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வரும்னு கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிக்சலில் வேணும், இந்த டைமென்ஷன்லாம் வேணும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். லிஃப்ட் தம் ஃபிங்கர்லாம் உங்களுக்கு 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அடுத்து எஸ், அவ்வளோதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் சென்டர் போகும்போது கால் லெட்டர்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ வந்து மேபி வெட்னஸ்டே ஆர் டியூஸ்டே அந்த மாதிரி நாங்கள் போட்டுருவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.